ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் ஒரு சிலர் நமக்கு பிடிக்காத ஒரு சில விஷயத்த வேறு வழியே இல்லை, வழிகட்டாயத்தின் பேரில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி தாங்க இந்த ட்ரெயின் ட்ராவலிங். முதல்ல எனக்கு ஜாலியாக இருந்தது. இப்போல்லாம் நினைக்கும் போது ட்ராவலிங் பண்ணணுமா, அதுவும் லாங் ட்ராவல் பண்ணணுமான்ற மாதிரி இருக்குது. என்னோடய லைஃப்பில் இந்த ட்ரெயின் ட்ராவலிங்கிறது இப்போ பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகிடுச்சு. ஏன்னா நான் சென்னையிலேருந்து திருநெல்வேலி கண்டினியூஸாக நான் வீக்லி 2 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கணும், ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கணும். அப்போ தான் என்னோடய ஸ்டடீஸ் கரெக்டாக போகும். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ட்ராவலிங்கில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடக்குதுங்க. புது விதமான அனுபவங்கள் நிறைய கிடைக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்குது. ஸோ இன்றைக்கி நான் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயின் ட்ராவலில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளைண்ட் எவ்வளோ அழகாக பாடுறாங்க பாருங்கள். இதை நீங்களும் கேளுங்க. இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த குழந்தைய பற்றி குறிப்பாக ஷேர் பண்ணணும். இந்த குழந்தைய பெற்றவங்க உண்மையிலே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு தன்னோட தம்பியை எவ்வளோ அழகாக சேஃப்டி பண்ணி, ஏன்னா கீழே விழுந்துருவாங்க 2 பேரும் தூங்கினா, அதனால் சேஃப்டி பண்ணி அந்த குழந்தைய நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லா பெரியவங்களும் தூங்கிட்டாங்க. இந்த வீடியோலாம் எடுக்கும்போது 3:30 அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் வெடிய ஆகுது. இருந்தாலும் உட்காந்து அப்படியே தூங்கிட்டேன். எனக்கே ஒரு சில டைமில் கண் சொக்குது. இங்கே பாருங்கள், 2 குழந்தைங்க எவ்வளோ அழகாக நீட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு துளி ஸ்பேஸ் கூட கிடைக்கல. அவங்க மம்மி கீழே ரெட் கலர் சுடிதார் போட்டு அழகாக ஒரு பையன் கையில் செல்லை கொடுத்துட்டாங்க. வெடிய அந்த பையன் செல் பார்த்துட்டு வரான். இன்னொரு பையன் ஜாலியாக மேலே தூங்குறான். குழந்தை விழுமா விழாதா எந்த பயமும் இல்லை. இந்த குழந்தை எங்கே விழுந்துட போகிறானோன்ட்டு நான் அன்றைக்கி கொஞ்சம் கூட கண்ணாசர முடியல. அவ்வளோ உஷாரான பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைய வளர்த்த பேரண்ட்டும் இருக்காங்க. அவங்க மம்மி கீழே இருக்காங்க, பையன் மேலே உட்காந்து தன்னோட தம்பியை பாதுகாத்துட்டு வரான். நான் இடம் இல்லாமல் ரொம்ப எண்டில் உட்காந்துட்டு அந்த குழந்தைங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பாதுகாத்துட்டு வரேன். இப்போ நம்ம முட்டாளா இதில் அறிவாளியான்னு தெரியல, இருந்தாலும் மனிதாபிமானத்தோடு நம்ம நடந்துக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.